இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கஞ்சாவை உள்ள விட்டு ஏகப்பட்ட பேர் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டானுங்கடா. சம்பந்தம் இல்லாம சமந்தாவை ஏமா இழுக்கிற? அம்மாவும் இல்லை, கையில காசும் இல்லை, டான்ஸும் போச்சு மாஸ்டர். அப்ப ஜிம்முக்கு வந்தா என்ன பண்ணணும்? தளபதி தளபதி தள்ளிவன் கொட்டி டங் 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 டங். என்ன இருந்தாலும் நீங்கள் இருக்கிறான். என்ன வரமாட்டுது? இதாச்சும் தூக்குவோம். ஐயோ இது வரமாட்டுதே. ஐயோ என்ன நிறுத்திட்டான்? டேய், ஆரம்பத்திலே கேட்கணும்னு நினச்சேன். என்ன வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா சுற்றிக்கிட்டு இருக்கா? அப்புறம் சொல்கிறேன் மாஸ்டர். கேட்டுக்கிட்டு இருக்கான்ல, சொல்லிட்டு போடா. மாஸ்டர், இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் முழு நேரமாக ஒன்றும் குடிச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன் மாஸ்டர். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் பெரிய டான்ஸர் மாஸ்டர். நல்லா கஷ்டப்பட்டு டிவி சேனல்லாம் ஏறின மாஸ்டர். ஆனால் அவனுங்களோட கேவலமான பாலிடிக்ஸில் என்னால் மேலே வர முடியல மாஸ்டர். அதை தாண்டி எவ்வளவோ புஷ் பண்ணி பார்த்தேன் மாஸ்டர். ஆனால் என்னால் மேலே வர முடியல மாஸ்டர். சரி, பேஷன் தான் போச்சு, எல்லாத்தையும் விட்டுலான்னு இருந்தேன் மாஸ்டர். அப்போ தான் எங்கள் அம்மா வந்து சொல்லிச்சு, டேய் எல்லாம் போச்சுன்னா விட்றா, நான் இருக்கட்டான்னு சொல்லிட்டு அதோட தாலி சரோட குத்து என்ன பிஸ்னஸ் பண்ண சொல்லிச்சு மாஸ்டர். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ்லாம் பண்ண போனேன். ஆனால் அந்த நாய் எங்கள் அம்மாவோட தாலி சடை வச்சு கஞ்சா வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்கான் மாஸ்டர். அஸ்லாம் என்ன கோத்து விட்டு அவன் போயிட்டான் மாஸ்டர். போலீஸ் என்ன பிடிச்சி 2 வருஷம் ஜெயிலில் வச்சு சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களாம் எங்கள் அம்மா எதோ சொல்லி சொல்லி ஜெயிலேருந்து நான் வெளியே வர்றதுக்குள்ள எங்கள் அம்மா செத்தே போச்சு மாஸ்டர். சரி, வெளியே வந்தா எனக்குன்னு யாருமே இல்லை மாஸ்டர். அம்மாவும் இல்லை, கையில் காசும் இல்லை, டான்ஸும் போச்சு மாஸ்டர். என்ன பண்ணுறது தெரியாமதான் தடவை குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாஸ்டர். அதான் மாஸ்டர் இங்கே வந்துட்டு எனக்கு கூட ஜாலியாக பேசலான்னு பார்த்தா கூட ஏதோ தீட்டத்தகாதவனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க மாஸ்டர். எனக்குன்னு யாருமே இல்லை மாஸ்டர். சரி, விட்றா. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கஞ்சாவை உள்ள விட்டு ஏகப்பட்ட பேர் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டானுங்கடா. சின்ன பையன் தான்டா, வயசு இருக்கு, ஃபீல் பண்ணாதடா, பார்த்துக்கலாம், போடா. ஆனந்தம் பிரம்மானந்தம் தினமானந்தம் சத்யானந்தம். ஐயா, இதுக்கே இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருந்தா எப்படிங்க ஐயா? மோட்டிவேஷன், நீங்கள்லாம் மோட்டிவேஷனை செலிப்ரேட் பண்ணுறீங்க, இன்ஸ்பிரேஷனை செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் அது போதாது. உங்கள் லைஃப்பில் டிசிப்ளினை செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் லைஃபோட சக்ஸஸ். இங்கே மோட்டிவேஷன் சில பேர் லைஃப் இஸ் டூ ஷார்ட், எப்படி வேணால் வாழலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது சரியில்லை. ஹாப்பினஸான லைஃப் எப்போ அமையும்னா டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் எப்போ வருதோ அப்போ தான் ஹாப்பினஸ் லைஃப் அமையும். நம்ம எல்லோரும் இங்கே வந்ததுக்கான நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கான நோக்கம் உங்கள் யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் எனக்கு தெரியும். இதோ இவரை எடுத்துக்கங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே இவரை மதிக்கலினாலும் பிடிச்ச வேலையத்தான் செய்வேன்னு சொல்லி இங்கே வந்து உங்ககிட்ட எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஐயா, இனி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமெல்லாம் போக போகுது. பிரியமானவங்க உங்கள் கூடவே இருக்காங்க. எம்மா பிரியா, ஐயா கையை புடிமா. இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பீங்க. ஏன்பா தரபால், கயலுக்கு உன்னை பிடிச்சி போச்சு, உன் கவலையெல்லாம் செத்து போச்சு. அம்மா கயல், இனி உன் கஷ்டத்தை உன் பாரத்தை எல்லாம் தம்பி தனபால் தாங்குவான். கிட்ட போப்பா,
ஐயோ அந்த வெக்கத்தை கொஞ்சம் குறையப்பா. அக்கா துளசி அக்கா, நீ விற்கிறது வேணா மீன், ஆனா உன் மனசு பியூர் கோல்டு. உன் புருஷனுக்கு ஏத்த மாதிரி உன் மனசை நீ மாத்திக்க வேண்டாம். உனக்கேத்த மாதிரி அவரும் மனசை மாத்திக்க மாட்டாரு. அவருக்கு பிடிச்சது உன் வெள்ளந்தி குணமும் வெகுளி சிரிப்பும் தான் புரிஞ்சுக்கிட்டு நீயும் புரிஞ்ச வாழ கத்துக்கமா. சம்பந்தம் இல்லாம சமந்தாவை ஏமா இழுக்கிற? அந்த அம்மா பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கு, நீ உன் வேலையை பாருமா. அம்மா திவ்யா, நீ வந்த வேலை திவ்யமா முடிஞ்சு போச்சு. பிரியா முகத்துல சந்தோஷத்தை பாருமா. நீயும் எந்த கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருமா. ஐயா, உங்களுக்கு என்னையா குறை? குரலெல்லாம் ஒரு குறையா ஐயா? வாழ்க்கையில நான் வாங்காத அடியா மிதியா, கஷ்டமா கவலையா, துன்பமா துயரமா, அசிங்கமா அவமானமா எல்லாம் பார்த்துட்டு தானே இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாததா? சீக்கிரம் உங்க கஷ்டமெல்லாம் நீங்கி சந்தோஷமா இருப்பீங்க. கடைசி வர உங்க குறிக்கோளை விட்டுறாதீங்க ஐயா. ஐயா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கங்க ஐயா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வீணா சந்தேகங்கிற நோய் எதுக்கு ஐயா? இனியாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சேர்ந்து வாழ்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்க கத்துக்கங்க ஐயா. ஐயா பால்புட்டி, பால்புட்டியை இன்னும் நீ மறக்கல. பால்புட்டிக்காக உன்னை பாதியிலேயே விட்டுட்டு போன பொண்டாட்டியும் உன்னை மறக்கல. உனக்கு தேவை பால்புட்டியா உன் பொண்டாட்டி பத்மாவான்னு நீயே முடிவு பண்ணிக்கையா. எப்பா உன்னத்தாம்பா. நீ கவலைய மறக்க குடிய கையில எடுத்த, ஆனா அந்த குடியால உன் வாழ்க்கையே கவலைக்கிடமா ஆயிடுச்சேப்பா. அந்த குடியை விட்டுட்டு குடித்தனத்தை நோக்கி போப்பா, வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஐயா, நீங்கெல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கோவிலுக்கு போனா சாமி கும்பிடணும், ஸ்கூலுக்கு போனா படிக்கணும், ஹோட்டலுக்கு போனா சாப்பிடணும், ஜிம்முக்கு போனா ஒர்க் அவுட் பண்ணணும். போன இடத்துல போன வேலையை பார்த்தா பொழைச்சிக்கலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப ஜிம்முக்கு வந்தா என்ன பண்ணணும்? சோதமி residing as in this as me is residing in all of that as me, so that me through this me talking to me. நீங்க எல்லோரும் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ எங்க அம்மா மீனாட்சி உங்க கூடவே இருப்பா. ஆனந்தம் பிரம்மானந்தம் தினமானந்தம் சத்யானந்தம்.